ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எடிட்ஸ் தமிழன். இன்றைக்கான வீடியோவில் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன சிறந்த கோர்ட் அண்ட் ட்ராமா மூவி, அதாவது முக்கால்வாசி படம் ஃபுல்லும் கோர்ட்லேயே ஓடுற மாதிரி இருக்கிற லாயர்ஸ் மூவியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம தளபதின்ற மாதிரி நிறைய கண்டென்ட்டில் வீடியோ போட்டு தான் இருக்கோம். அதை பார்க்காதவங்க செக் பண்ணே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன படிக்க போறீங்க? வாட் நெக்ஸ்ட்? ஐ வாண்ட் become a lawyer. கிரிமினல் லாயர். வக்கீலுக்கு படி. அப்பதான் ஊருக்காக தைரியமா நெஞ்ச நிமித்தி எல்லாருக்கும் கேட்கற மாதிரி பேச முடியும். இன்னுமே நான் வக்கீல். ஜெயிக்கிறனா தூக்குறனா எனக்கு தெரியாது. கடைசி வரைக்கும் உண்மையா போராடுவேன். Law is a very powerful weapon. அஞ்சாவது இடத்துல விஜய் நடிப்பில் ஏ மசூதி இயக்கத்தில் 2002 வெளிவந்த படம் தான் தமிழன். இந்த படத்தில் டி இமான் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தில் சிறந்த லாயர் மூவின்ற பேரும் வாங்கியிருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா வச்சுக்க, நடுத்தர மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் அரசாங்கம் விதிச்ச சட்டங்கள் போய் சேரணுன்றதுக்கோசரம் விஜய் போராடுவார். படத்தில் வந்து ஆக்ஷன், ட்ராமா, சென்டிமெண்ட்ஸ், லவ்னு ஏகப்பட்ட இது இருக்குது. இருந்தாலும் இதில் பாயிண்ட்னா கோர்ட் அண்ட் ட்ராமா தான். இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட் என்னென்னா விஜய் நடிப்பும் ஸ்டோரி லைனு தான் அதோட பாசிட்டிவ் பாயிண்ட். இதோட நெகட்டிவ் பாயிண்ட்னா ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லும் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும், ஸ்க்ரீன் பிளேவும் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இதோட நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லலாம். கஞ்சிக்கு இல்லாதவன் பிச்சை எடுக்கலாம், இப்படி காக்கி சட்டை போட்டு அசிங்கமா இல்லை? 4th பிளேஸில் எந்த மூவி இருக்குன்னா 2016 வெளிவந்த இந்த படமானது அகமது இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின், ராதா ரவி, பிரகாஷ்ராஜ், விவேக்னு இவங்க நடிப்பில் வெளிவந்த படம் தான் மனிதன். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லணும்னா, வெளியூர்லேருந்து வந்த மக்கள் தங்கறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கிற இடத்துல பணக்காரங்க வந்து அவங்கள கொண்டு போட்டாலையும் சட்டத்தை வந்து பணம் கொடுத்து வாங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த கதை இருக்கும். ஆனால் சரியான நீதியை பெற்று தரணும்னு சொல்லிட்டு இந்த படத்தோட ஹீரோ உதயநிதி ஸ்டாலின் போராடுவார். அது வந்து ஜெயிச்சாரா இல்லையா, என்ன பிரச்சனைன்றதெல்லாம் இந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் நெகட்டிவ் பாயிண்ட்டுன்னு சொன்னிங்கன்னா அது வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக பாசிட்டிவ் பாயிண்ட்டுன்னு சொன்னால் அந்த ஸ்டோரி லைன் தான். ஸ்டோரி லைன் வந்து நல்லா இருக்கிறதுனால தான் நம்ம இந்த லிஸ்ட்லேயே போட்டிருக்கேன். சரி, செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். இவங்களுக்கு தங்குறதுக்கு இடமும் கிடையாது, சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் கிடையாது, செய்யறதுக்கு தொழிலும் கிடையாது, கையில் காசும் கிடையாது. பின்ன ஏன் இவங்கெல்லாம் அவங்க ஊரை விட்டு இங்கே வந்து பிளாட்ஃபார்ம்ல தங்கி இந்த அழகான ஊரை அசிங்கப்படுத்தணும்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க. 3rd பிளேஸில் எந்த மூவி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிகா, பார்த்திபன், பாக்யராஜ் இவங்க நடிப்பில் 2020 வெளிவந்த படம் தான் பொன்மகள் வந்தாள். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லணும்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மாவோட பொய் வழக்கு போட்டு அவங்கள கொன்று இருப்பாங்க. அது உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் பொண்ணு வந்து 25 வருஷம் கழிச்சு அந்த கோர்ட்டில் கேஸ் போட்டு அவங்க அம்மா நிரபராதின்றதை நிரூபிக்கிறதுக்கோசரம் போராடுவாங்க. இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கிறதுனால தான் இந்த படத்தை நம்ம லிஸ்ட்டில் போட்டிருக்கேன். சரி, நம்ம வாங்க அடுத்த லிஸ்ட்டுக்கு போயிடலாம். அதுவும் அந்த வயசுல யாருக்கும் வரக்கூடாது யோரோன. என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட இன்னும் எத்தனை வெண்பாக்கள் இப்படி வந்து பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ தைரியமா வந்து பேச. ஃபர்ஸ்ட் பிளேஸில் எந்த மூவி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஞானவேல் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் 2021 இந்த கொரோனா டைமில் ஓடிடியில் வெளியான படம் தான் ஜெய்பீம். இந்த படத்தை பற்றி சுமாராக ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லணும்னா, ஜாதியை பொறுத்து பொய் கேஸ் போட்டு நிறைய மக்களை உள்ள தள்ளியிருப்பாங்க. அது மாதிரி பொய்யான கேஸ் போட்டு ஒரு பிரச்சனை உள்ள தள்ளிட்டு பின்னாடி தன் கணவனுக்காக போராட பெண்ணும் அந்த பொண்ணுக்கு சரியான ஜஸ்டிஸும் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு சூர்யாவும் போராடுவார். இந்த படத்தில் வந்து இவங்க 2 பேரும் போராட்டமும் அதுக்கு இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கும் இந்த படத்தில் நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த படத்தை ஃபஸ்ட் பிளேஸில் போட்டிருக்கேன். இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்திருந்தாலையும் இது ஓடிடி ரிலீஸ் ஆகி இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும். அதை உறுதி செய்யறது இந்த நீதிமன்றத்தோட தார்மீக கடமை. தப்பு பண்றவங்களுக்கு பதவி, பணம், ஜாதின்னு நிறைய இருக்கு சார். பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாம தானே இருக்கோம். நீதிக்கு ஆதரவான வார்த்தைகளை விட அநீதிக்கு எதிரான நீதிமன்றத்தின் மௌனம் ஆபத்தானது. சந்துரு, 10 நாள் என்னத்தை சாதிச்சிட போறீங்க? ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு போராடுறேன்.
கோர்ட்ல நீதி கிடைக்கலன்னா ரோட்ல இறங்கி போராடுவேன். போராடுறதுக்கு லா எனக்கு ஒரு வெப்பன். தட்ஸ் ஆல். இந்த லிஸ்ட்டில் வர எல்லா மூவியும் என்னோடய பர்சனல் ஃபேவரட் தான். உங்களுக்குன்னு தனியாக பர்சனல் ஃபேவரட் இருக்கும். அது என்னன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோக்களை போடலாமா வேணாமான்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு போட்டுக்கோங்க. சரி, வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.